தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் மாலை வணக்கம். மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கின்றோம். பிறகு சாமியார் பேரெல்லாம் நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கே தெரியாது அவங்கள பேர். அதனால் பூசை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு பார்த்து சந்தித்து பேரெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். வாருங்கள், இந்த திருப்பலி பூசையை குறிப்பாக ஒரு வருடமாக இந்த நிகழ்ச்சியை சிரமம் பாராமல் குருக்களோடு ஒன்று சேர்ந்து நாம் தமிழர்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காக நாம் ஒன்று கூடி ஒரு வருடமாக வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் சிரமம் பாராமல் ஒன்று வந்து தொடர்ந்து நவநாள் ஜெபம் வைக்கவும், பிறகு படிப்பூசை கொண்டாடவும், இதன் மூலமாக நமக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் இந்த வாய்ப்பு தருகின்றார். இதையெல்லாம் நாம் மகிழ்ச்சியாக இந்த பூசையில் நாம் கொண்டாடுவோம். சற்று நேரம் மௌனமாக இருந்து வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து நாம் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு பெற்று வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உன் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுள்ளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. இது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோர்க்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டுச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிர்வனவை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோயிசனும் எலியாசும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டு இருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாசுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மகன் மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் புரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மனிதமகன் இறந்து உயிருடன் எழப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது தவ காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இப்போ நம்ம எல்லோரும் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம். மெதுவாக நமக்கு ஏற்றவாறு இந்த பயணத்தில் நுழைந்து நாம் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஆயத்தம் செய்து வருகின்றோம். போன வாரம் நற்செய்தியானது நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. இன்றைக்கு அது இன்னொரு பாடத்தை கற்பிக்கின்றது. சில பேர் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கலாம். இந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த கோச் டிரைவர் வந்து கீழே இறக்கி விடுவார். அந்த மலை மேலே ஏற முடியாது. காடிகள் வந்து நம்மளை ஏற்றி மேலே அழைச்சிட்டு போகும். ஏன்னா நடப்பது ஒரு எளிதான பயணம் கிடையாது. மேடு எல்லாரும் நடக்க முடியாது. இந்த இடத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. இது நம்ம வச்சு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தியை கற்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். தவக்காலத்தில் நாம் அழைக்கப்படுவது மனம் மாறுவதற்காக, புதிய மனிதனாக மாறுவதற்கு. மனிதராக நாம் இதை செய்ய முடியும். நாம் கல் அல்ல, அப்படி இருப்பதற்கு மாறக்கூடியவர்கள். அந்த மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு காட்டுகின்றார், எவ்வகையில் நாம் மாற வேண்டும் என்பது. ஏனென்றால் வாழ்க்கை பயணத்தில் எல்லாரும் குறையில்லாமல் வாழ்வது கிடையாது. எல்லாரும் குறையில்லாமல் குடும்பத்தில் பிறப்பதும் கிடையாது. எல்லார் குடும்பத்திலும் குறைகள் இருக்கின்றன, தவறுகள் இருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோம் என்றால் அவர் வேறு மொழி பேசுவார், வேறு வழியை காமிப்பார், வேறு ஆலோசனை ஊட்டுவார், வேறு பழக்க வழக்கத்தை நமக்கு தூண்டுவார். பிறகு நாம் பார்ப்போம், அவருடைய அருளினால் நாம் புதிய வகையில் சிந்திக்கவோ, பேசவோ, பழகவோ, நடக்கவோ, விசுவாசிக்கவோ நம்மளிடம் அந்த புதிய வழிமுறைகள் நாம் பார்ப்போம். நான் மாறக்கூடியவன். போன வருடம் இப்படி இருந்தேன், இப்படி சிந்தித்தேன், இப்படி பழகினேன், மக்கள் இப்படி பார்த்தேன். ஆனால்
ஆண்டவருடைய உதவியின் மூலமாக என் வாழ்க்கையில் ஒரு கடுகளவது மாற்றத்தை கண்டு வருகிறேன் என்று. இது இரண்டு முக்கியம். அந்த மலை மேலே இயேசுவோடு பேச வந்தவர்கள் மோசே, கட்டளை கொடுத்தவர். பழைய ஏற்பாடில் 10 கட்டளைன்னு சொல்கிறவர், அது மோயிசன் கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளையை நாம் இன்னும் கடைப்பிடிக்கின்றோம், படித்து வருகின்றோம். அது மறைக்கல்வியில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். இயேசு கூறுகின்றார், இதை நான் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன். இந்த புதிய உலகத்தில் அதே கட்டளைகளை கடைப்பிடிக்கிறவர்கள் நாம் எப்படி அந்த கட்டளைகளின் பிரகாரம் வாழ முடியும்? எப்படி மனிதனாக வாழ முடியும்? புதிய சமுதாயத்தில் பல மதத்தாரோடு பல எண்ணத்தாரோடு நாம் எப்படி ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும்? கட்டளையை நம்ம ஆழமாக படிக்க முயற்சி எடுக்கும்போது, இல்லை அந்த கட்டளை வரவேற்று எனக்கு நல்முறையில் வாழ்வதற்கு எனக்கு வழிகாட்டும் என்று கேட்கும்போது, பிறகு ஆண்டவர் நமக்கு அந்த வழியை காண்பிக்கப் போகின்றார். இது தமிழருக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை கிடையாது. இது தமிழர்களாக பெற்றுக்கொள்கின்றவர்கள் நாம் இந்த சமுதாயத்தில் வாழும் பொழுது பலரோடு நாம் அவ்வாறு வாழலாம். அதே போல் ப்ரொஃபெட்டிக் வாழ்க்கை. பல பேர் இருக்கின்றோம், உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியாது, எனக்கு 75 ஆகுது, பரம்பரை கிறிஸ்தவர். பழக்க வழக்கத்தை ஒரு வகையில் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் இங்கு இல்லை. ஆனால் நான் புதிய உலகத்தில் வாழ்கின்றேன். திருச்சபை புதிய உலகத்தில் வாழ்கின்றது. பல பேர் சொல்லலாம், உன் காலத்தில் இப்படி தான் செய்தோம், இப்படி தான் இருக்கணும் என்று. ப்ரொஃபெட்டிக் என்ற வார்த்தை புதிய உலகத்தில் இறைவன் எவ்வாறு நம்மளுடன் பேசுகின்றார், எவ்வாறு வாழ அழைக்கின்றார். இப்போ நம்மளுடைய கோவிலில் பொதுமக்கள் பணி செய்யாவிட்டால் குருவானவர்கள் 10% தான் பணி செய்ய முடியும். பொதுமக்கள் பணி செய்வதால் திருச்சபை அது மகிழ்ச்சியாக ஆழ்ந்த முறையில் மக்களை தொடவோ அவரும் பகிர்ந்து கொள்ளவோ அவர்களை ஒன்று சேர்த்து விசுவாச வாழ்க்கையில் வாழ்வதற்கோ திருச்சபை சிறந்த முறையில் பணியாற்றி வருகின்றது. எந்த பங்குக்கும் போங்க, ஏறக்குறைய 200-300 பொதுமக்கள் பணியாற்றுகிறார்கள். அது பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்குதோ, இல்லை முதியோர்களுக்கு RCI கற்றுக் கொடுப்பதோ, இல்லை உங்களிடம் பெட்டிகளை நீட்டி காசு கேட்பதோ, இல்லை நற்கருணை கொடுப்பதோ, இல்லை இறை வார்த்தை படிப்பதோ, விதவிதமான பணிகள். ப்ரொஃபெட்டிக் திருச்சபையானது புதிய உலகத்தில் புதிய வகையில் எவ்வாறு வாழ முடியும்? இது மூலமாகத்தான் இந்த மனம் மாற்றம், மனம் மாறுதல் என்ற வழிமுறைகளை நாம் அறிய போகின்றோம். பிறகு அதை உணர்கின்றவர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் கோவிலுக்கு வந்து ஜெபிச்சால் போதும், இல்லை ஜெபமாலை சொன்னால் போதும் என்று உணர மாட்டோம். நாமும் பணியாற்ற வேண்டும், நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கும் திறமையை கொடுத்திருக்கின்றார், ஆண்டவர் எனக்கும் கொடைகளை கொடுத்திருக்கின்றார். அது நான் இந்த வேலை செய்தாலும் சரி, அந்த வேலை செய்தாலும் சரி, என்னோட திறமைகளை கொடைகளை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று உணர்ந்து அவ்வாறு நாம் செய்ய போகின்றோம். கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் பெறும்பொழுது 3 வழிமுறைகளை பார்ப்போம். ஒன்று, பிள்ளைகள் வெள்ளை ஆடை அணிந்து வருவார்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வெள்ளை ஆடை அணிந்து சொல்லுறீங்களா? வெள்ளை ஆடை. பிறகு சொல்லுவோம், இப்பொழுது குருமானவர் சொல்லுவார், நான் அந்த குழந்தையின் மேலே சிலுவை அடையாளம் வருகின்றேன், பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் அதே சிலுவை அடையாளம் வரைங்கள் என்று. நம்ம கிறிஸ்து சாவுக்கு போடும் என்றால் நம்ம என்ன தரமா பார்ப்போம்? பொட்டி மேலே வெள்ளை துணி பார்த்துருக்கீங்களா? சாவு பொட்டி மேலே வெள்ளை துணி. அது மறுபடியும் என்ன காட்டுகின்றது? தூய்மை. கடவுள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நம்மை இப்பொழுது தூய்மையாக வரவேற்கின்றார். அந்த பொட்டியின் மேலே பைபிளை வைப்போம், சிலுவையை வைப்போம். கிறிஸ்தர் வாழ்க்கையில் சிலுவை இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அந்த சிலுவை தான் நமக்கு மீட்பு தரப்போகின்றது. அந்த சிலுவை தான் நமக்கு புது வாழ்வு தரப்போகின்றது.
அதனால் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை பாரமாக இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் மன கஷ்டம் இருக்குது. சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஆனால் அந்த சிலுவை தான் மீட்பு தரப்போகின்றது. இயேசு மரணம் அடைந்தது மூலமாக புது வாழ்வு அடைகின்றோம் நாம். பிறகு இறை வார்த்தையை படிப்பு போதன் மூலமாக தான் நம்மளுடைய மனம் திறந்து ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையை நம்ம கேட்டு அவ்வாறு வாழ முயற்சி எடுக்கின்றோம். மனம் மாறுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைக்கு நம்மளுடைய வாசகம் நம்மளுக்கு அழைக்கின்றது, மனம் மாறுங்கள், புது மனிதனாக வாழ முயற்சி எடுப்போம் என்று. எல்லாரும் முடியும். நான் கெட்டவன், ஒதுக்கப்பட்டவன், நான் பாவி, நான் வேண்டாதவன் என்று சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் கடவுள் புது வாழ்வு தருகின்றார். எல்லாரும் மாறக்கூடியவர்கள். எல்லாரும் நம்முடைய கொடைகளை அறிந்து புரிந்து கொண்டோம் என்றால் பிறகு இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று அதை பகிர்ந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். அது பிரகாரம் வாழ நாம் பிரயாசப்படும். இக்கருத்துக்காக நாம் வேண்டிக் கொண்டு இறைவன் நம்மளை இந்த பூசையை ஆசீர்வதித்து நாம் ஒவ்வொருவரும் இந்த காலத்தில் பயணம் செய்கின்றவர்கள் நாம் ஈஸ்டர் பண்டிகை வரும்பொழுது நாமும் உயிர் தெளிந்து விட்டோம், புதிய மனிதனாக வாழ முடியும் என்பதை வாழ்வதற்காக நாம் இந்த தவ காலத்தில் இந்த முயற்சிகளை எடுப்போம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் அன்றாட கடமைப்பட்டு உள்ள நாம் குறிப்பாக தவக்காலத்தில் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுகளை கடவுள் பால் எழுப்புவோமாக. நம்பிக்கை கொள்வோரை சூழ்ந்து நிற்கும் பேரன்பு தெய்வமே, தவக்காலத்தை தொடங்கியுள்ள திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரும் நீர் அளித்த அருட்சாதனங்களின் மேன்மைகளை உணர்ந்து அதன் வழியாக உமது இறையரசை அடைய வேண்டிய மனமாற்றத்தையும் அதற்கான தவ வாழ்க்கையை மேற்கொள்ள திறந்த மனதையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எம் துணையும் கேடயமும் ஆன எம் தந்தையே, நீர் வாக்களித்த நாட்டையும் வாழ்வையும் அடைய ஆபிரகாம் கொண்ட பொறுமையும் நம்பிக்கையும் எங்கள் குடும்பத்தார் அனைவரும் உணர்ந்து துன்பத்தின் முடிவில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற இத்தவக்காலத்தை நன்கு பயன்படுத்தி
இறைமகன் இயேசுவைப் போல் பிறருக்காக உழைத்திட தேவையான நல்ல மனநிலையை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மில் என்றும் வாழும் இறைவா, மாந்தரின் சிறப்புக்கு அளவுகோலான பிற மாந்தருக்கும் பிற உயிரினங்களுக்கும் அவர் காட்டும் அன்பு, இரக்கம், மன்னிப்பு, சமாதானம், சமத்துவம் என்பவைகளை எம் வாழ்வில் கடைபிடித்து இயேசுவின் சாட்சிகளாய் மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் மக்கள் முழு இதயத்தோடு அருட்செல்வங்களால் எங்களை ஆசிர்வதிக்கும் அன்பு தந்தையே எம் இறைவா, எம் இளையோர் இயேசுவின் நண்பர்களாக வாழ்ந்து துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் சோதனைகளை வென்றெடுத்த இயேசுவை மனதில் பதிவு செய்து இத்தவக்காலத்தை பயன்படுத்தவும் அதன் மூலம் புதுவாழ்வு அடைய வேண்டிய வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடன்படிக்கையின் நாயகனே எம் அன்பு இறைவா, கடந்த ஒரு வருட காலமாக இடைவிடா சகாய அன்னையின் நவநாளும் திருப்பலியும் இந்த ஆலயத்தில் நடைபெறச் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பக்தி முயற்சியில் பங்கேற்கும் உமது பக்தர்கள் அனைவரும் விசுவாசத்தில் மேலும் வளரவும், இதை அன்புடன் வழிநடத்தி செல்லும் குருக்களுக்கு நல்ல உடல் நலனையும் ஆன்மீக வலிமையையும் அருளவும், மேலும் வரும் ஆண்டுகளிலும் இந்த நவநாள் மற்றும் திருப்பலி தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெற உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வர செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. இது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலிப்பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. இது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையின் தமது பேர்வழியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறை வாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தாம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணரசோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையிறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி அர்ப்பணித்து ஒரு மனதாய் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தாருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஐயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பிராச்சை தாருளும். ஆண்டவரே, இடைவிடா சகாய அன்னையினுடைய அன்பு பக்தர்கள் ஒவ்வொருவரையும்
இதோ இந்த நேரத்தில் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓராண்டு நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு பக்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உடல் உள்ள நலனை கொடுத்து இடைவிடா சகாய அன்னையின் வழியாக இவர்கள் பக்தியோடு உமது திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. வாருங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயேசு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொழுதே இந்த அமைதியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. இது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். சற்று அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்னொரு முறை சொல்லுவோமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, கடந்த ஒரு ஆண்டாக நமக்கு சகாய அன்னையின் வழியாக ஆண்டவர் பல நன்மைகளை நமக்கு செய்துள்ளார். இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்திருக்கிறது ஒரு சரித்திர நிகழ்வு, அப்படிதானே? இன்று நம்ம ஒரு வருடம் தான் நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் 100 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் நம்ம தமிழில் திருப்பலி கொண்டாடுவதற்காக நம்முடைய சகாய அன்னைக்கு முதல்ல நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய அன்னைக்கு அவங்க செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவங்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லுவோம், நம்முடைய அம்மாவுக்கு. அதே போல் இன்று நமக்காக மலேசியாவிலிருந்து நம்முடைய இரட்சகர் சபை குரு அவர்கள் ஜோசப் ஸ்டீஃபன் ஃபாதர் அவர்கள் நமக்காக இன்று அருமையாக நமக்கு நவநாள் சிந்தனையும் திருப்பலியையும் நமக்காக நிறைவேற்றியிருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. அதே போல் தந்தை அவர்கள் தான் 1990களில் நம்மெல்லாம் முன்னாடி இந்த ஃபாதர்ஸ் இங்கே நமக்கு நவநாள் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபாதர் மார்ட்டின் என்பவர் இங்கே நவநாள் எடுத்திருக்கின்றார் தமிழில். அதனால் அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை தான் நம்ம இன்று தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்காக அவர்களுக்கு நன்றி. மேலும் நம்முடைய இந்த இரட்சகர் சபை குருக்கள், நம்முடைய ஃபாதர் ரெக்டர் ஈனோ, அதே போல் இன்று நமக்காக நம்முடைய இணைந்திருக்கும் ஃபாதர் சிக்ஸ்டூஸ், அவங்க தான் ப்ரீஃபெக்ட் ஆஃப் த சர்ச். அதே போல் ஃபாதர் ஜெரார்ட் லூயிஸ், நாலா ரோட் கம்யூனிட்டி ரெக்டர் அண்ட் ஆல்சோ அவர் ஃபார்மர் வைஸ் ப்ரொவின்ஷியல். அண்ட் ஃபாதர் நத்தானியல், நம்முடைய சிங்கப்பூர் உயர் மறை மாவட்ட தமிழ் ஆணையத்தின் நடத்துனர் டைரக்டர் ஃபாதர். அதே போல் ஃபாதர் ஆபேல், ஃபாதர் அருண், ஃபாதர் மில்டன், ஃபாதர் ஜோ தினேஷ், மேலும் நம்முடைய ஃபாதர் சார்ல்ஸ், அனைவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் செலுத்துவோம். நம்ம ஃபாதர்ஸ் இல்லைனா நமக்கு திருப்பலி கிடையாது. அதனால் அவர்கள் நமக்காக இன்று அனைவரும், அவங்களுக்கெல்லாம் பங்கு வேலை இருந்தாலும் நமக்காக நமக்கு இந்த திருப்பலியை, கூட்டு திருப்பலியை நிறைவேற்றி தந்ததற்காக அவர்களுக்கு நன்றி. மேலும் கடந்த ஒரு ஆண்டுகளாக நம்முடைய இந்த தமிழ் நொவீனாவும் நம்முடைய தமிழ் திருப்பலியும் நிறைவேற்றுவதற்காக நிறைய பேர் நீங்கள் உதவியிருக்கீங்க. முதல்ல நம்முடைய ஒவ்வொரு முறையும் நமக்கு உணவளித்த அந்த ஸ்பான்சர்ஸ், நமக்காக அவர்கள் அவங்களுடைய பணத்தெல்லாம் செலவு பண்ணி நமக்காக உணவளித்திருக்கின்றார்கள். அதே போல் நான் ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டேன்னா நேரமாகும், அதனால் மன்னிக்கவும். அதனால் நம்முடைய உதவி அனைத்து நண்பர்களுக்கும், நம்முடைய பாடகர் குழுவினர், நம்முடைய ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்டர்ஸ், மீடியா மினிஸ்ட்ரி, அதே போல் நம்முடைய எக்ஸ்ட்ராடினரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஹோலி கம்யூனியன் அனைவருக்கும், மேலும் நம்முடைய பலிபீட சிறுவர்கள் வாசகர் குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைக்கி நம்ம ஒரு 3 விஷயங்களை நாம் இந்த சரித்திர நிகழ்வை நம்ம அப்படியெல்லாம் கடந்து போக முடியாது. அதனால் நான் ஃபாதர் சார்ல்ஸ்ட்ட சொன்னேன், ஃபாதர் நம்ம ஏதாவது நம்ம இந்த சரித்திர நிகழ்வை நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக இங்கு நங்கூரம் போல நாம் ஒரு 3 விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அதில் முதலாவது, இன்று நம்முடைய கடந்த ஒரு ஆண்டுகளாக நம்முடைய, நீங்கள் நவநாள் ஜபங்கள்லாம் பார்த்துருக்கலாம், ஒவ்வொரு முறையும் அதை படிப்படியாக நாம் ஒரு சிலையை செதுக்குவது போல ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய மொழிபெயர்ப்பு குழு அவர்களுடைய உதவியினால் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக அதை மாற்றி அதை உருவெடுத்து இன்று நமக்காக ஒரு முதல் முறையாக புதிய தமிழில் நவநாள் புத்தகம் இன்று நாம் வெளியிட இருக்கின்றோம். நம்ம மலேசியாவிலிருந்து நம்முடைய இரட்சகர் சபை குரு அவர்கள் இந்த புது புத்தகத்தை இப்போது நமக்காக வெளியிட இருக்கின்றார்.
தேங்க்யூ ஃபாதர். அதே போல் நம்முடைய இப்போ வந்து நம்ம 2026 இருக்கோம்ல, அதனால் நம்முடைய இளையோர்கள்லாம் கேட்டாங்க, ஃபாதர் என்ன ஃபாதர் நாங்கள் புக்கெல்லாம் மறந்துடுவோம் ஃபாதர் கொண்டு வரதுக்கு. ஒவ்வொரு முறையும் அம்மா அப்பாலாம் புக்கு கொண்டு வருவாங்க. நம்முடைய இளையோர்களுக்காக, நம்முடைய வருங்கால சந்ததியினருக்காக நாம் நம்முடைய கையடக்க தொலைபேசி செயலியையும் நாம் இன்று அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய கூகுள் பிளேயில் அல்லது ஆப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நொவீனா ஆன் த கோ என்ற ஒரு செயலி இருக்கின்றது. இதில் ஆங்கிலத்தில் ஏற்கனவே இருக்கின்றது. இதில் நம்ம போய் லாங்குவேஜ் செலெக்ஷனில் போய் தமிழ் என்று இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகமும் இந்த செயலியும் வரும் ஈஸ்டர் ஞாயிறிலிருந்து நமக்கு கிடைக்க இருக்கின்றது. நம்முடைய நொவீனா புக் ஷாப்பில் நம்ம வாங்கிக் கொள்ளலாம். அதே போல் இந்த நொவீனா செயலி என்றால் ஆப் இங்கிலீஷில், அந்த செயலியையும் நாம் ஈஸ்டர் ஞாயிறிலிருந்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது நம்முடைய இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக கூட்டு திருப்பலியாக நிறைவேற்றி தந்தையர்களுக்கு நம்முடைய இரட்சகர் சபை குருக்கள் சார்பாக முதலில் நம்முடைய தந்தை ஜோசப் ஸ்டீஃபன் அவர்களுக்கு நம்முடைய ஃபாதர் ஜெரார்ட் லூயிஸ் அவர்கள் ஒரு சிறிய மொமெண்டோ இப்போது அளிப்பார்கள். அதே போல் நம்முடைய அனைத்து இரட்சகர் சபை குருக்களும் நம்முடைய வந்திருக்கும் அனைத்து மற்ற குருக்களுக்கு ஒரே நேரத்தில் இப்போது அன்பு பரிசு வழங்குவார்கள். Thank you, fathers, for coming and celebrating the Mass today. அதே போல் இன்று நம்முடைய குருவானவருடைய அம்மாவும் வந்திருக்காங்க. நம்முடைய ஃபாதர் ஜெரார்ட் லூயிஸோட அம்மா அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களும் இன்றைக்கி நமக்காக வந்திருப்பது நமக்கு மிகவும் பெருமை. மேலும் நம்முடைய ஆக்ட் சார்பாக சில அறிவிப்புகள். தேங்க்யூ ஃபாதர்ஸ். நம்முடைய சிங்கப்பூர் உயர் மறைமாவட்டம் நடத்தும் தவக்கால சிறப்பு தியானம் நடைபெற உள்ளது. இதை நம்முடைய தந்தையர் அவர்கள் நமக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். வரும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 15 மார்ச் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நம்முடைய அகாப்பே வில்லேஜில் நடைபெற உள்ளது. இதோடைய கருப்பொருள் தீம் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள். ஃபாதர் வர்கீஸ் பராகட்டில் அவர்கள் நமக்காக இந்த தியானத்தை வழிநடத்த இருக்கின்றார்கள். இந்த தியானத்தில் 5 முதல் 12 வயது குழந்தைகளுக்காக தனி வகுப்புகளும் இருக்கும். அதனால் நீங்கள் குடும்பத்துடன் கண்டிப்பாக பெரியவர்களுக்கு தனியாக ஃபாதர் வர்கீஸ் அவர்களும் சிறியோர்களுக்கு தனியாகவும் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக மே 1ஆம் தேதி, இந்த ஆண்டு மே 1ஆம் தேதி உலக தொழிலாளர்கள் தினம் மற்றும் மே தினம் அன்று முதல் முறையாக நம்முடைய சிங்கப்பூர் உயர் மறைமாவட்டம் நடத்தும் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் கூட்டம், மைக்ரன்ட்ஸ் கேதரிங், மைக்ரண்ட் ஃபெலோஷிப் அண்ட் மைக்ரண்ட் கேதரிங் முதல் முறையாக நம்முடைய நொவீனா ஆலயத்திலிருந்து தொடங்க இருக்கின்றது. அதனால் இப்போதே உங்களுடைய நாட்காட்டியில் இந்த நாளை குறித்து கொள்ளுங்கள். மே 1ஆம் தேதி காலை ஒரு கூட்டு திருப்பலியுடன் பிறகு இந்த நம்மளுடைய புலம்பெயர்ந்தவர்களுக்காக இந்த சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. அதே போல் நம்முடைய சிங்கப்பூர் உயர் மறைமாவட்டம் வெளியிடும் இந்த தவக்கால புத்தகம், இது ஆங்கிலத்திலையும் சீன மொழியிலையும் இருக்குது. இது தமிழ்லையும் இப்போ நம்மளுடைய சிங்கப்பூர் உயர் மறைமாவட்ட தமிழ் ஆணையம் இதை வெளியிட்டு இருக்கின்றது. இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்துக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் நம் அனைவரையும் சிறந்த முறையில் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. பூசை முடிந்தது. இறைவன் பெயரால் மகிழ்ச்சியுடன் சென்று வருவோம். As you go
மகன் தூய ஆவியின் பெயராலே